இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்தும் மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. By the cast of the unclean spirit, Father, my name of Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Cleanse us with your precious blood, Lord. Cleanse us from all sin, from all iniquity, from all transgression. Purify, sanctify us. Come, Holy Spirit, and the fire. ஆவியானவரும் நெருப்பும் எங்கள் மேல விழுந்து எங்களோட உறவான ஆண்டவரே எங்களை வழி நடத்தும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு நம்ம வந்து சாலமோனின் ஞானம் 17வது அதிகாரத்தில் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்ம கிட்ட தியானிக்க அழைக்கின்ற விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, சாலமோனின் ஞானம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? உம் தீர்ப்புகள் தீர்ப்புக்கு மேன்மையானவை, விளக்க முடியாதவை. எனவே அவற்றை கற்று தெளியாத மனிதர்கள் நெறி தவறினார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஸோ இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போற விஷயம், ஆண்டவர் தியானிக்க அழைக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கடவுள்கிட்ட வரும்போது ஒரு வழி நடத்துதல் கிடைக்காத காரணமா என்னன்னு தெரியல. இல்ல 3வது வசனத்துல போட்டிருக்க மாதிரி ஒரு ரகசிய பாவங்கள் நமக்குள்ள இருக்கு, யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சில பாவங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கின்றது, வாழ்க்கையில் இருக்கு. சாலமோன் ஞான நூல் 17ல 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? மேலும் மறதி என்னும் இருள் அடர்ந்த திரைக்கு பின்னால் தங்கள் மறைவான பாவங்களில் மறைந்து கொண்டதாக எண்ணிக்கொண்டிருந்த அவர்கள் அச்சத்தால் நடுங்கியவர்களாய் கொடிய காட்சிகளால் அதிர்ச்சியுற்று சிதறுண்டார்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ரகசியமாக வந்து முழுமையான ஒரு வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அதனால வந்து சைக்காலஜில வந்து ஒரு ஜோஹாரி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜோஹாரி விண்டோ. அதை வந்து நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். 4 பாக்ஸ். அதுல வந்து ஒண்ணு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன நமக்கு வாழ்க்கைக்கு தெரியும். ஆனா நம்மளை பத்தி என்னென்ன நமக்கு தெரியும். ஆனா அதே விஷயங்கள் நம்ம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது ஒரு பாக்ஸ். இரண்டாவது பாக்ஸ் அப்படின்றது கீழே இருக்கிற ஒரு பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனா நம்ம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றாவது ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல நம்ம வந்து ஆணவக்காரர்கள் நமக்கே தெரியாது. ஆனா மற்றவங்க நம்ம கிட்ட பேசும்போது நமக்கு ஆணவம் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஆணவம் இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியும். பிளைண்ட் ஸ்பாட் நமக்கு தெரியாது. ஆனா மற்றவங்களுக்கு நம்ம 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 பேசுறத விதத்தை வைத்து, நம்ம சிந்திக்கின்ற விஷயங்களை வைத்து, இந்த சில விஷயங்கள் நம்மளை வச்சு புரிய வர விஷயங்கள் இருக்கும். இந்த 4வது ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யாருக்குமே தெரியாதாமா. நம்மளை பத்தி நமக்கே சில விஷயங்கள் தெரியாம இருக்கும். மற்றவர்களுக்கும் அது தெரியாது. இந்த மாதிரி 4 விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கும்போது, கடவுள் பிள்ளைகளாக மாறும்போது முழுவதும் திறந்த ஒரு மனப்பான்மைக்கு நம்ம வரணும். இந்த மாதிரி வளருகின்ற நபர்கள் மிகவும் குறைவான நபர்கள். மிகவும் குறைவான நபர்கள். சரிங்களா? அதுலதான் உண்மையான வளர்ச்சி. இது உங்களுக்கு சில நேரத்துல புரியாம இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்ப இந்த ட்ரெயின்ல பல கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து வேற வேற நபர்கள் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு.
ஒரு கம்பார்ட்மெண்ட் பணத்தை பத்தி ஃபினான்ஸ், இன்னொரு கம்பார்ட்மெண்ட் குடும்பம், இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வேலை, இன்னொரு கம்பார்ட்மெண்ட் நம்ம ஹெல்த் ஃபிட்னஸ். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கடவுள்கிட்ட அர்ப்பணிப்பது கிடையாதுன்றதுதான் இதுல மிகப்பெரிய பிரச்சனை. ம், மிகப்பெரிய பிரச்சனை. முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு நம்ம வருவது கிடையாது. இதுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்துல 17 22. இவர் வந்து எல்லா விஷயத்திலையும் கடவுளுக்கு ஏற்றபடியாக அவர் செயல்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார். இந்த செல்வந்தர், செல்வந்தர் இல்ல, ம், ஒரு யங் ரூலர் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரத்துல 17 22 வரைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான இயேசு விஷயம். நம்ம வந்து பல பேர் வந்து இத சாதாரணமா எடுத்துக்குவோம். ஆனா இதுல நிறைய ஒரு வளர்ச்சி. இது வந்து உண்மையா புரிஞ்சுகிட்டு, நீங்க அதன்படி இத வந்து புரிஞ்சுகிட்டு, உங்க வாழ்க்கையில மாற்றத்த கொண்டு வர முயற்சி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 17 22 வாசிக்கிறீங்களா? இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன் முகம் வாடிச்சு? ஏன்னா அவரு இந்த செல்வத்தின் விஷயத்துல அவரோட சொத்துல வந்து அவருக்கு கடவுள் அதுல ஆண்டவராக இல்ல. அவர் முழுமையாக செல்வத்தின் விஷயத்துல அவர் வந்து முழுமையாக ஒரு அர்ப்பணத்திற்கு கடவுள் கிட்ட வரல. அதான் பிரச்சனை. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா அவர் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிதல் இருந்தது. விபச்சாரம் இல்ல, கொலை செய்யல, திருடல, அவங்க அப்பா அம்மாவை மதிச்சு நடக்கிறாரு, எல்லாமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து அந்த செல்வத்திற்கு கடவுளுக்கு முதல் இடத்தை கொடுக்கவில்லை. எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து கடவுளுக்கு முதல் இடம், அவருக்கு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். ஏன்னா நம்ம அது நம்ம கொடுக்கறது கிடையாது. சில பேர் அது செல்வமா இருக்கணும், எல்லாருக்கும் அது செல்வமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு அது வந்து அவங்க சரீரத்திலேயாக இருக்கலாம். நோன்பு இருக்க சொன்னா அவங்களால முடியாது. அது பல விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக அது வரும். சரிங்களா? அது எப்படி வருது அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டை வைத்து நான் சொல்றேன். ஒரு நபர் என்கிட்ட சொன்ன விஷயம். பிரதர், நான் வந்து எங்கேயும் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லா இடத்துலயும் உண்மைதான் பேசுவேன். ஒரு இடத்துல மட்டும் தான். என்னோட வேலையில மட்டும் தான் நான் வந்து பொய் சொல்லுவேன். வேற எந்த இடத்துலயும் நான் பொய் சொல்றது கிடையாது அப்படின்னு. அப்படி இல்ல. எல்லா விஷயத்திற்கும் நம்ம வந்து எந்த விஷயத்திலும் கம்பார்ட்மெண்டலைசேஷன், எல்லாத்துக்கும் வந்து முழுமையாக அவருடைய பிள்ளையாக இருக்கணும். முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் கடவுள் எதிர்பார்க்கிறார். அங்கதான் வந்து கடவுளால நம்ம ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம். சும்மா பேருக்கு ஆண்டவர், நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே அழைக்கின்றவர்கள் விண்ணகத்துக்கு வரமாட்டாங்க. அவர் திருவுளத்தை செய்கின்றவர்கள் தான் திருவிழத்தை செய்கின்றவங்க. அது வந்து வேலையிலேயாக இருக்கலாம். நீங்க செல்கின்ற எல்லா இடத்துலயும் நீங்க வந்து அவர் ஆண்டவராக இருக்கணும். நீங்க நம்ம இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு
ஒரு இதுல வந்து கடவுளை வச்சிருக்கிறோம். ஜெப நேரத்துல மட்டும் சில பேர் கடவுளை வச்சுப்பாங்க. சில பிரச்சனை நேரத்துல மட்டும் தான் கடவுளுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. அவங்கலாம் வந்து கடவுளே நீங்க மீட்பர். ஆனா நீங்க என் ஆண்டவர் கிடையாது. கடவுள் நம்ம ஆண்டவராக இல்ல. உண்மையான ஒரு அர்ப்பணம் செய்கின்றவர். ஆண்டவரே நீங்க என்ன என்னோட வாழ்க்கை சூழ்நிலை அனைத்திலும் நீங்க வந்து ஆண்டவராக இருக்கின்றீர்கள். ஆண்டவராகணும். என் மீட்பராக நான் வந்து நம்புறேன். உங்கள நம்புறேன். நீங்க எது சொன்னாலும் என் நல்லதுக்காக இருக்கும். நான் நம்புகின்றேன் அப்படின்ட்டு. முழுமையான அர்ப்பணத்திற்கு நம்ம வரல. அது முழுமையாக அர்ப்பணம் ஒரேடியா வந்துராது. படிப்படியாக தான் வரும். இல்லன்னு சொல்ல மாட்டேன். தொடக்க நூல் 15 இல்ல 17வது அதிகாரத்துல ஆபிரகாம் எல்லா முயற்சிகளுக்கு அப்புறம் அவர் செய்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. தொடக்க நூல் 17வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு வயது 99ஆக இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாயிரு. உனக்கும் எனக்குமிடையே ஓர் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். உன்னை மிக மிக பெருகச் செய்வேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து முகங்குப்புற அவர் விழுகின்றார். முகங்குப்புற அவர் விழுகின்றார். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணத்திற்கு வர சொல்றார். அது படிகள் இருக்கு அதுலயே. முகங்குப்புற விழுந்து 22வது அதிகாரத்துல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 22வது அதிகாரத்துல அவரு பிள்ளையை கேட்கும்போதும் அவரு அர்ப்பணிக்க அவரு தயாராக இருந்தார். அவருக்கு ஒரு செத்த ஒரு பையன் வேணும்ன்றதுக்காக கடவுள் வந்து ஆசைப்படுறாருன்றதுக்காக கொடுக்கல. உயிருள்ள பலியாக அவரையும் அவர் குழந்தையும் வந்தாங்க அந்த ஒரு பலிபீடத்தில் அவர் அர்ப்பணித்தார். அவரோட உள்ளத்தை அவர் அர்ப்பணிக்கின்றார் ஆபிரகாம். நம்ம முழுமையான ஒரு அர்ப்பணம் அப்படின்றது நம்ம யார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிக்கணும். சில பேர் வந்து நீ யார் அப்படின்னு கேட்டா நான் இந்த வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யார் அப்படின்னு சொன்னா சில பேர் நான் போலீஸ்காரன், நான் வந்து இந்த ஒரு நிலையில இருக்கிறேன், நான் இந்த ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறேன், இந்த மாதிரி பல பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் ஒரு தாய், ஒரு தந்தை அப்படின்ட்டு வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி, நீ யார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நான் யார் அப்படின்னா நான் வந்து கிறிஸ்துவின் பிள்ளை அப்படின்னு கடவுளுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு அடையாளம் மட்டும் நமக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலை பல பேருக்கு இல்லை. நம்ம திட்டங்களை வந்து கடவுள்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் தான் கேட்கிறோமே ஒழிய, ஆண்டவரே நான் வந்து என் திட்டம்லாம் முக்கியம் இல்ல. உங்க திட்டம் என்ன அப்படின்னு கேட்கின்றவர்கள், அதான் முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளம். நம்ம திட்டத்தை செய்து, ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, அர்ப்பணம் வரல. முழுமையான அர்ப்பணம் எந்த சூழ்நிலையில? ஒரே ஒரு சூழ்நிலை தான். ஆண்டவரின் திட்டத்தை தெரிந்து, அதை வந்து நிறைவேற்றுவது. அது ஏன்னா, அவருக்கு நம்மள விட அதிகமா தெரியுன்ற நம்பிக்கைக்கு வருகின்ற அடையாளம். நான் உண்மையான அர்ப்பணம் நான் எல்லாம் இழந்தாலும், எனக்கு என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அது எனக்கு போதும். அந்த ஒரு சிந்தனையினால். நான் வந்து நம்ம முழுமையான அர்ப்பணத்திற்கு வராதபோது, நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நம்பிக்கை வைக்கிறேன். உங்கள நம்புறேன். ஆனா, அத விட அதிகமா என்னோட அறிவாற்றல தான் நம்புறேன். என்னோட ஸ்கெட்யூல், என் வாழ்க்கைய வந்து நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க வாங்க. என்னால முடியலன்னா நீங்க வாங்க. அப்படின்றது அதுக்கு ஆன்மீகம் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் வந்து எல்லா வாழ்க்கையில, எல்லா பகுதியிலும் நம்ம குடும்பத்துல அவர் கடவுளாக இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம வேலையில அவர் கடவுளாக இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம நம்ம உடல் நலத்துக்கு எல்லாத்துலயும் வந்து அவர் கடவுளாக இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம இதயத்தின் ஒரு பகுதியே அல்ல, முழுவதும். ஒரு மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையில 1 மணி நேரத்த அவரு கேட்கல. 168 மணி நேரம் அந்த ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் அவரு கேட்கிறாரு. கடவுள் உங்க வாழ்க்கையில இருக்காரா அப்படின்றது கேள்வி இல்ல. கடவுள் வந்து உங்க
வாழ்க்கையின் கடவுளாக அப்படி இருக்காரா அப்படின்றதுதான் கேள்வி. உங்க வாழ்க்கையின் அவர் வந்து கடவுளாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு கடவுளை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம அவரை நெருங்கி போறதுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். மனம் மாறுதலுக்கு இந்த ஒரு சிந்தனையிலிருந்து நம்ம மனம் மாறணும். ஜோஷுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் போட்டிருக்கின்றதைபடி நானும் என் வீட்டாரும் கடவுளை நாங்கள் வந்து பணிவிடை செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலை அவருக்கு இருந்தது. வாசிக்கிறீங்களா? ஜோஷுவா 24:15. ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் ஆண்டவருக்கு ஊழியம் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே. ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவருக்கே நாங்கள் வந்து ஊழியம் செய்வோம். அந்த ஒரு சில பேர் எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு, இந்த சாட்டர்டே ஆனால் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு, இது அங்கே அப்படின்னு இல்லை. எல்லா நாளும் என் ஆண்டவருக்காக. இன்னும் ஆண்டவரோட எப்படி நான் நெருங்கி செல்லலாம்? உள்ளத்தின் நிறைவிலிருந்து மத்தேயு 12வது அதிகாரம் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிற மிக முக்கியமான வசனம். Out of the abundance of the heart the mouth speaks. மத்தேயு 12:34 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, தீயோர்களாகிய நீங்கள் எவ்வாறு நல்லவை பேச முடியும்? 12 மத்தேயு உள்ளத்தின் நிறைவு. வாசிங்க. உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பழைய ஆகமத்துல இந்த பலிபீடத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முழுவதும் அது வந்து அங்க போடுற எல்லா விஷயங்களும் எரிக்கப்படும். முழுவதுமாக எரிக்கப்படும். ஒரு பகுதி மட்டும் எரிச்சிருவாங்க அப்படின்றது கிடையாது. அந்த நெருப்பு வந்ததுன்னா அந்த பலியாக வைத்த எல்லா விஷயமும் எரிக்கப்படும். ஒண்ணுமே அதுல மிச்சம் இருக்காது. ரோமையர் 12வது இதை மனசுல வச்சுட்டு ரோமையர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. உங்க சரீரம், உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க வேலை எல்லாம் பலியாக அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். வாசிக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நம்ம பல பேர் எப்படின்னா இந்த சாப்பிள் ஜெப ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா வெளியில செருப்பு அவுத்து வைக்கிற மாதிரி சர்ச்சுக்கு உள்ள போகும்போது அர்ப்பணிச்ச விஷயத்த அதுக்கப்புறம் வெளியில வரும்போது செருப்பை போட்டுட்டு வரா மாதிரி அர்ப்பணிச்ச விஷயத்த எடுத்துட்டு வந்துடுறோம். அப்படி கிடையாது. முழு அர்ப்பணம். கடவுள் பார்த்துக்குவாரு. கடவுளுக்கு ஏற்றபடியாக வாழணும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா விஷயத்திலையும் அர்ப்பணம் அப்படின்றது ஒரு நாள் செய்யற ஒரு விஷயம் கிடையாது. இது அன்றாட நாள் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. அது உங்க டாக்ஸ் கட்டுற விஷயத்துல இருந்து. சில பேர் வந்து டாக்ஸ்ல ஏமாத்துவாங்க. டாக்ஸ் கட்டுற விஷயத்துல இருந்து இந்த நாள் எழுந்து முதல் சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் அர்ப்பணிக்கிறதுல இருந்து முதல் நேரத்திலிருந்து டாக்ஸ்ல இருந்து நீங்க செய்யற அனைத்து சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் வந்து அதுல வந்து கடவுள் வந்து ஆண்டவராக இருக்கணும். the lord of my life அப்படின்னு ஆண்டவராக இருக்கணும். பல நேரத்துல இந்த மாதிரி இல்லாததுனாலதான் இந்த சாலமனின் ஞானம் 17வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இருள் நம்ம வாழ்க்கையில
பிரதர், நான் நல்லா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு இந்த பாவத்துல இருந்து விடுபெற முடியல, இந்த பிரச்சனையில இருந்து என்னால வர முடியல, இந்த கட்டுகளுக்கு நான் போய்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா கடவுள் ஆண்டவராக இல்ல. பிரச்சனை இதுதான். இந்த அடித்தளத்தை நம்ம அதிகமா பார்க்கணும். அடித்தளத்தை பத்தி அதிகமா நான் பேசுவேன். அடித்தளமாக கடவுள் ஆண்டவராக இல்ல. ஆண்டவரே ஆண்டவரே வாயில என்ன சொல்லணும்ன்றது நம்ம செயல்ல என்ன காட்டுகின்றோம் அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். சில பேர் வந்து வெளியில எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு செயல்படுவாங்க. ஆனா வீட்டுக்கு போனா அவங்க வந்து எளிதான ஒரு சூழ்நிலையில் அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அது ஒரு கஷ்டம். அந்த முழுமையான அர்ப்பணத்திற்கு வருவது அப்படின்றது நிறைய பேர் செய்யறது கிடையாது. அப்படியே அர்ப்பணத்திற்கு வந்தாலும் கொஞ்ச காலம் அந்த அர்ப்பணம் இருக்கும். கொஞ்ச நாள் வந்து எளிதான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் அந்த அர்ப்பணம் இருக்காது. இந்த அர்ப்பணம் அப்படின்றது ஒரு நாள் செய்யற ஒரு விஷயம் கிடையாது. இதுதான் முக்கியமான சொல்ல விரும்புற விஷயம். இது அன்றாட நாள் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. நம்ம பல விதமான செவுறுகளை கட்டி வச்சிருக்கிறோம். அந்த செவுறுகள்ல பல பேரை நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. ஏன் கடவுளையே அனுமதிக்கிறது இல்ல? இதெல்லாம் இதை பத்திலாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அதுல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடவுள்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடும். ஐயோ ஆண்டவரே, இந்த மாதிரி ஆயிடும் நான் நினைக்கல அப்படின்ட்டு. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கின்றவர்கள் அதை நம்ம அர்ப்பணிப்போம். அந்த செவுறுகளை உடைப்பதற்கு நம்ம தயாராக இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற விஷயம் எந்த விஷயத்துல, அது வந்து இன்னொரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு தெளிவா புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு பினான்ஸ் பொருளாதாரத்தில் கடவுள் வந்து ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஜெபிச்சுட்டு ஆண்டவரே, இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஆண்டவரே, இந்த இந்த செல்வத்தை வச்சு நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? அப்படி இல்ல. நம்ம உடனே அது ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம், அதாவது தீபாவளிக்கு ஏதாவது கொஞ்சம் காசு குடுக்குறாங்க ஆஃபீஸ்லன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். உங்களுக்கு கொஞ்சம் இது வந்துருச்சு. ஒரு சொத்து வருது. ஏதாவது ஒரு வருது. தராங்க, உங்களுக்கு கிடைக்குது. உடனே நம்ம திட்டம் போட ஆரம்பிச்சிருவோம். கடவுள்ட்ட கேட்க மாட்டோம். உண்மையா அவர் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னா கடவுள்ட்ட கேட்போம். ஆண்டவரே, நீங்க ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். நீங்க இதை கொண்டு வரும்போது எங்க வாழ்க்கையில் தந்துவது நீங்க தான். இதை வச்சு நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்கள். உங்க திட்டம் என்ன? நம்ம வீட்டு அனைத்திற்கும் அவர் வந்து கடவுளாக இருக்கிறாரா? ஜோஷுவா சொன்னதை போல் நம்ம வீடு அனைத்து, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கா? இல்ல நம்ம கடவுளுக்குமே செவுறுகளை கட்டி வச்சிருக்கிறோமா? சில பேர் அந்த இல்லற வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு சில செவுறுகளை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சில கடவுளுக்கே வந்து சில பேர் இதயத்திலேயே செவுறுகள் கட்டி வச்சிருப்பாங்க. ஆண்டவரை நம்பின ஆண்டவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு தவறான சிந்தனைகள், சாத்தான் கொடுத்த சிந்தனைகள்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி இல்லை. முழுவதும் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். முழு அர்ப்பணத்திற்கு வரும்போதுதான் முழுமையான ஒரு விடுதலைகள் நம்ம பெற முடியும். முழுமையான அவருடைய வழிநடத்தலை பெற முடியும். ஞானத்தை நம்ம பெற முடியும். அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் வந்து கதவை இடிச்சிட்டு உள்ள வரமாட்டாரு. இந்த விஷயத்துக்கு நீ ஏன் எனக்கு வந்து அர்ப்பணிக்கல அப்படின்னு கேட்க மாட்டார். அவர் கதவருகில் மெல்லிய சத்தத்தில் பேசிக்கிட்டு நம்ம வந்து இதயத்தை தட்டி கொண்டு இருக்கின்றவர். அவர் சத்தத்தை நமக்கு கேட்க முடிகின்றதா? என் ஆசையில் ஆண்டவரே, உங்க விருப்பமே என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்பதான் கடவுள் வந்து ஆண்டவராக இருக்கின்றார். இன்னைக்கு முடிவெடுங்க. எந்தெந்த விஷயத்தில் கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆண்டவராக இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை கொண்டு வாங்க. சில பேருக்கு அது நாவுக்கு ஆண்டவர் வந்து அதுக்கு வந்து அவர் ஆண்டவரா இல்லை. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நாவல் அவங்க இதயத்துக்கே வந்து ஆண்டவரா இல்லை. என்
மத்தேயு 7வது அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 7ல எத்தனை பிரதர்? 21 23. என்னை என்னை நோக்கி நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அதனால முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு நம்ம வரல, அதான் பிரச்சனை. கண்டுபிடிங்க எந்தெந்த சூழ்நிலையில் அர்ப்பணம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்ட்டு. எந்த சூழ்நிலையை வந்து ஆண்டவர் அர்ப்பணிக்க அழைக்கின்றார் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. அந்த அர்ப்பணத்தில் தான் முழுமையான ஒரு விடுதலை, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம். நம்ம நம்ம செய்யற அர்ப்பணங்கள்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒப்பான விஷயங்கள். அவருக்கு அர்ப்பணித்தவர்கள் எப்பவுமே வந்து 1000 மடங்கு அவரு திரும்ப தந்திருக்கின்றார். அந்த ஒரு புரிதலில் நம்ம அர்ப்பணிக்கணும். நிறைவாக அவர் ஆசீர்வதிச்சிருக்கின்றார். சரிங்களா? அதுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது நம்ம தாவீது வந்து சுயமா, கடவுள் கேட்கல, சுயமா அவர் வந்து ஒரு முடிவெடுப்பார். கடவுளுக்கு நான் வந்து ஒரு கோயில் கட்டணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல அவர் வந்து ஒரு கோயில் கட்ட விரும்புவார். அப்போ என்ன நடக்குது அங்க? கடவுள் சொல்றாரு, இல்ல நீ கோயில் கட்ட மாட்ட, ஆனா அதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. 1000 அவர் வழியாக பெரிய ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. அதுல ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அவர் வந்து அவர் வழியாக இயேசு கிறிஸ்து வருகின்ற ஒரு வாக்குத்தத்தம் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல இருக்கும். அதனால நம்ம செய்யற விஷயங்கள், நமக்கு அர்ப்பணிக்கின்ற எந்த விஷயங்களாக இருக்கட்டும், எந்த விஷயங்களாக இருக்கட்டும், நீங்க ஒரு முடிவெடுக்கலாம். நான் 10ல் ஒரு பங்கு நான் கடவுளுக்கு தரப்போறேன். இந்த ஊழியத்துக்காக ஒரு ஊழியத்துக்காக நான் இது செய்ய போறேன். திருச்சபைக்காக நான் இது செய்ய போறேன். நீங்க எந்த விஷயத்த கடவுளுக்காக செஞ்சாலும் அது 1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். சரிங்களா? இப்ப தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? தயக்கப்படாம கேளுங்க. Praise the Lord, brother. Praise the Lord. Zohar விண்டோல fourth one என்ன? Fourth quadrant. இல்ல கேட்கல ஜோஸ்லி, பிரேக் ஆகுது. Fourth quadrant வந்து என்னதுன்னு கேட்டேன்றது. சும்மா கூகுள் பண்ணி பாருங்க, இன்னும் தெளிவா இருக்கும் உங்களுக்கு. Fourth quadrant unknown அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல அப்படின்ற விஷயம். அது வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இப்ப நான் வளர்ற வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 18 20 வயசுலாம் வந்து 25 வயசுலாம் வந்து பல பல கிருபைகள் கடவுள் எனக்கு கொடுத்த எனக்கு திறன்கள் வந்து எனக்கு தெரியல. ஆனா கடவுள் நெருங்கி வர வர அவருடைய வெளிப்படுத்தல்கள் கிடைக்க அந்த திறன்கள் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது. கடவுள் மகிமைக்காக பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? நான் சொல்றது வந்து கரிஸ்மேட்டிக் கிஃப்ட் கிடையாது. அது போக வேற பல வரங்கள், கடவுள் கொடுத்த சில ஞானங்கள், அது அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கிஃப்ட்ஸ் நமக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து வச்சிருப்பாரு, ஆனா நமக்கு தெரியாது. அது வெளிப்படுத்துதெல்லாம் வழியாக தான் தெரியும் நமக்கு. புரியுதுங்களா? ஓகே பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், இன்றைக்கு நீங்க கொடுத்த அந்த பேச்சுல
இன்னைக்கு ஈவினிங் மாசு பிரேயர் போயிட்டு வரும்போது ஃபாதர் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் இது கூட இணைந்து வருகிறது. இது என்னன்னா, நாம படிச்ச ஒவ்வொரு வருஷத்துல பார்த்தா சிலைகளுக்கு வழிபடுகிற வார்த்தைகள் நம்ம படிச்சோம். அதே சொற்பொழிவு தான் அன்னைக்கு ஃபாதர் எங்களுக்கு கொடுத்தாரு. மனிதர்கள் வந்து சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட கடவுளுக்கு முக்கியத்துவம் தராம பல வழியில அவர் கடவுளை ஏமாத்துறாங்க. நம்ம என்னதான் பைபிளை படிச்சு போனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள், நான் சிலைகளுக்கு வழிபட மாட்டேன்னு கடவுளை மட்டுமே வழிபட மனம் உறுதி கொண்டு ஒவ்வொருத்தரும் பிரேயர் செஞ்சா கடவுள் என்றும் நம்மோடு இருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. இது சரியா தவறா தெரியல, அதுதான் கால் பண்ண கரெக்டு தான், பேசுறேன். கரெக்டு தான். சிலைகள், இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஒன்னொன்னு சிலைகள் தான். அந்த சிலைகளுக்கு பதிலாக கடவுளுக்கு நம்ம முதல் இடத்தை கொடுக்கும்போது அவர் ஆண்டவராக, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை அனைத்திலும் அவர் ஆண்டவராக இருக்கும்போது நம்ம இன்னும் மேலான அவர் நெருக்கத்திற்கு நம்ம செல்லலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பல பேர் வந்து இது சாதாரணமா நினைச்சுக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயம் தானே, இந்த ஒரு விஷயம் நான் விட்டு கொடுக்கலன்னா கடவுள் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து நீதிகரிச்சிடும் நம்ம செய்யற தவற. ஆனா அதுக்கு பதிலாக கடவுள் என்ன விரும்புறாரு அப்படின்னு புரிந்து கொண்டு நம்ம அதை செயல்படுத்தணும். புரியுதுங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா உங்களுக்கு புரியல, இது ஒரு முக்கியமான டாபிக்ன்றதுனால கொஞ்ச நேரம் காத்து நிக்கிறேன். ஏன்னா அது வந்து சில சில டாபிக் வந்து கொஞ்சம் ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புறாரு, அதனால. உங்களுடைய கருத்து, அதாவது கடவுள் நம்ம உள்ளத்தை வந்து தொடரும்போது அந்த எண்ணங்கள் வெளிவர, அதாவது இறைவனோட நெருக்கமாக போகணுங்கிறது நம்மளுடைய மனசு ஆழமான ஆழ்ந்த கருத்து. பட் இருந்தாலும் இன்றைய இறைவாசனை வந்து ஒவ்வொரு பீச்சு வந்து நம்ம உள்ளத்தை தொடர மாதிரியே சில வார்த்தைகள் வருது. அதை எப்படி வெளிப்படுத்து வரங்கிறது அது புரியாம ஒரு புதிராவே எங்களுக்கு இருக்கு பிரதர். கடவுள் கொடுக்குற வெளிப்பாடா? ஆமா பிரதர். இப்ப நீங்க சொன்ன சில வார்த்தைகள், வசனங்கள் எல்லாமே மனத்தோடு அப்படியே. பட் வந்து அதை நம்ம எந்த வகையில வெளிப்பட கொண்டு வர போறோம், அது எப்படி மக்களோட மக்களை உணர்ந்து இறைவனுக்கு அன்பு செலுத்த போறோங்கிறது ஒரு அதாவது ஒரு புரியாத புதிராவே எங்களுக்கு இருக்கு. எப்படி வெளிப்படுத்த போறீங்க, மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றீங்க? அதாவது கடவுளை வந்து நம்ம மத்தவங்களுக்கு பிரேயர் பண்ணுங்க, மத்த நமக்கு தப்பு செஞ்சாலும் அவங்க மன்னிச்சு அவங்களுக்கு பிரேயர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு கடவுள் கொடுக்குறாரு. அந்த மனநிலை வரும்போது நம்ம ஆழ்ந்த சிந்திக்கும் போது நம்மள அறியாம சில தவறுகள் செய்யறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணது வெளியே வந்தோடனே நீங்க சொன்னீங்கல்ல, செருப்பை கழட்டி விட்டு உள்ள போகும்போது கடவுள் நோக்கி போறோம், வெளியே வந்தக்கார மறுபடியும் செருப்பு போட்டு வெளியே அப்படி போகும்போது அதே மனநிலையில உள்ள இருந்து வெளியே வரும்போது நம்ம கடவுள்கிட்ட போய் அந்த 1 hour உட்காந்து ப்ரேயர் பண்ணது எதுக்கு யூஸ் இல்லாத போதியா? அது வந்து மெதுவாக சில நம்ம விட்டு கொடுக்கறது மெதுவா தான் விட்டு கொடுப்போம். ஓகே பிரதர். சில விஷயங்கள் நம்ம செய்யறது கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும். ஓகே ஓகே. அதனால நம்ம வளர்ச்சி நம்ம ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஏற்றபடியாக செயல்படுற நபராக என்ன மாற்றும் அப்படின்னு கேட்க அவர் அதுல இருந்து ஒரு முழுமையான விடுதலை, ஆழமான விடுதலை அவர் தருவாரு. ஓகே சரிங்களா? ஓகே பிரதர். ஓகே ஓகே. இன்றைய வசனங்கள் தகுந்த மாதிரியே இன்னைக்கு பிரேயர் கோயில் இருந்துச்சு. அதே வசனம் தான் இன்னைக்கு நீங்க எடுத்த டாபிக்கும். அதனால ரெண்டுக்கும் வந்து ஒரு வெளிப்பாடா தான் இருக்கு. பட் அதை நம்ம இன்னும் ஆழ்ந்த சிந்தனை உள்ள போனோம்னா கடவுளுடைய அருள் வந்து நம்ம மனசுல கொஞ்சம் ஒரு கடுகளவா புரிஞ்சிட்டோம், நமக்கு அதே ஒரு பெரிய பலனை கொடுக்கறது என்னுடைய கருத்து. பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு வந்து விடுதலை பயண நூல் 23வது அதிகாரம், அதுல ஒரு முக்கியமான விஷயம் 23வது அதிகாரத்துல 23வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர், இத்தியர், பெரிசியர், கானானியர், இவ்வியர், எபூசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது நான் அவர்களை அழித்தொழிப்பேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அப்படி 20வது வசனமும் வேணாம் வாசிக்கோங்க. என் தூதர் உங்களோட போறா, அவர் உங்களை பாதுகாப்பார், நான் ஏற்பாடு செய்திருக்கின்ற இடத்திற்கு அவர் கொண்டு செல்வார் அப்படின்னு போட்டிருக்கோம். வாசிக்கிறீங்களா? 20. வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த காலகட்டத்துல அது நம்ம தூதர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது ஆவியானவரை குறிக்கிற விஷயமாக இருக்கலாம். சில பேர் வந்து இந்த தூதர் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
ஆனா நம்ம இன்னைக்கு வந்து தியானிக்க ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிற விஷயம் 25 நிமிஷத்துல இது முடிக்க முடியாது. ஆனாலும் கொஞ்சம் முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ட்ரை பண்றேன். சரிங்களா? இப்போ தூதர்களை பற்றி சரிங்களா? ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு ஆவிகள். அவங்க வந்து ஆவிகள். அவங்க தூதர்களாக மாறுறது எப்படின்னா, அவங்க வந்து அனுப்பப்பட்டவர்களாக இருக்கும்போது, அவங்க வந்து தூதர்களாக இருக்கிறாங்க. இந்த தூதர் அப்படின்றது வந்து அந்த அது வந்து அவங்களுடைய ஒரு ம், தன்மை. ஒரு தன்மை. அவங்களுடைய செயல்பாடு. காவல் தூதர் இருக்கிறாங்க. ஒரு ஒரு விதமான செயல்பாடுகள் தூதர்களுக்கு இருக்கு. ஆ, அவங்களுக்கு ஒரு சரீரம் கிடையாது. முதல் விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்றது, அவங்களுக்கு ஒரு பதவி இருக்கு. அவங்களுக்கு சரீரம் கிடையாது. சில பேர் நம்ம வந்து சரீரத்தோட ரஃபேல் தூதர் தோபித்து புத்தகத்துல சரீரத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வால் இருக்கு, ரெக்கை இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுடைய அதிகாரத்தை குறிக்கின்றதை ஒழிய, நீங்க காட்சிகள் சில நேரத்துல பார்த்திருப்பீங்க. தூதர்கள் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரீரம் கிடையாது. காட்சிகள் வழியாக நீங்க பார்க்கிற விஷயம் தூதர்களை பற்றி சொல்றேன். அவங்களுடைய வல்லமையை குறிக்கின்ற விஷயம். அவங்களுடைய செயல்பாடை குறிக்கின்ற விஷயமே ஒழிய, அவங்களுக்கு சரீரம் கிடையாது. ம். ஸோ எப்படி தூதர்களுக்கும், மனிதர்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அவங்க நம்மள மாரி வந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆனா கடவுளுடைய நெருக்கத்தோட, கடவுளுடைய தன்மையில் உருவாக்கப்பட்டார்கள். ஆவிகளாக, சரீரத்தோட கிடையாது. கடவுளுக்குமே ஒரு சரீரம் கிடையாது. காட் இஸ் ஸ்பிரிட். சரிங்களா? அவரும் ஒரு ஆவிதான். ஸோ யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்துல சமாரிய பெண்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, காட் இஸ் ஸ்பிரிட். அவரை வழிபடுகின்றவர்கள் ஆவியில் வழிபடணும். யோவான் நற்செய்தி 4:24 வாசிக்கிறீங்களா? கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து இது வந்து உருவமற்றவர். அவர் வந்து ஒரு உருவம் இல்லை. அவர் வந்து ஒரு ஆவியா இருக்கிறார். சரிங்களா? ஸோ தூதர்கள் நம்மளை போல் சில விஷயங்கள் வித்தியாசங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்குவோம் சில விஷயங்கள் அப்படின்னா, அது வந்து நம்ம உணர்ச்சிகள், சரீர விஷயங்களை வைத்து நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். தூதர்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு புரிதல் எப்படி அப்படின்னா, முழுவதும் அந்த நேரத்திலே கடவுள் வந்து உருவாக்கும் போதே வந்து எல்லா விஷயங்களும் வந்து அவருக்கு வந்து அவங்க வந்து அந்த விஷயங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தா அவங்களுக்கு அது என்னென்ன விஷயங்கள், அது எப்படி எப்படி செயல்படணும் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஆனா அவங்க நம்ம சிந்திக்கிறதை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்திக்கிறதே புரிஞ்சுக்க முடியாது. நம்ம பேசுறத வச்சு வேணா அவங்க நம்ம சிந்திக்கிறதை யூகிக்கலாம். புரியுதுங்களா? அது அசுத்த ஆவிகளாக கூட இருக்கலாம். நம்ம சிந்தனையில் அவங்களால சிந்தனை நம்ம மனதுல போடலாம். ஆனா அவங்க நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அது வந்து அ ஆனா நம்ம இந்த மாரி பல படத்துலலாம் பார்த்திருப்பீங்க. அவர் இது மாரி வந்து செஞ்சாங்க. இந்த மாரி செய்ய போற விஷயங்கள அவங்கள சொன்னாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அங்க அங்க செஞ்சுகிட்டு இருக்கிற விஷயத்த அவங்க ஆல்ரெடி பார்த்திருப்பாங்க. அதிலிருந்து அவங்க சொல்ற விஷயமாக இருக்கலாம். ஒரு நான் ஒரு நபருக்கு இந்த மாரி ஒரு ஒரு இடத்துக்கு திருப்பத்தூர் தான் நினைக்கிறேன். அங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போயிருந்தேன். அப்ப கிளாஸ் எடுக்க போகும்போது ஒருத்தருக்கு வந்து அசுத்த ஆவிய ஓட்டுறதுக்கு கடவுள் சொல்லியிருந்தாரு. அந்த நபர் வந்து எந்த அளவுக்கு அசுத்த ஆவியினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, நான் என்ன கிளாஸ் எடுக்க வரப்போறேன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும். சரிங்களா? ஆனா அது வந்து அதான் நான் எங்க இருந்தேனோ, அங்கருந்து நான் பிரிப்பேர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு, அந்த ஆவி வந்து இவருக்கு வெளிப்படுத்தியிருக்கு. சரிங்களா? ஆம். சரிங்களா? அதனால அவங்க வந்து ஆம்னிபொட்டன்ட் கிடையாது. கடவுளை போல் அவங்களுக்கு பல குணாதிசயங்கள் கிடையாது. எல்லாமே அவங்களாலலாம் செய்ய முடியாது. சில வல்லமைகள் இருக்கலாம். நம்ம இதயத்தை கடவுளால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ம். அவங்க அறிவு ஒரு கொஞ்சம் நிறைவு இருக்கிறதுனால, அவங்க வந்து அவங்க எடுக்கிற முடிவும்
நிறைவாக இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அதுல இருந்து ஒரு மாற்றமே இருக்காது. ஒரு தூதர் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது உண்மைதான். ம். ஆனா அந்த தூதரோட செயல்பாடு, அது குறிக்கிற விஷயம். அது சரீரத்தோட அங்க இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? சரீரத்தோட இருக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. ஆஹ் தூதர்கள் பிறப்பை பற்றி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது பல விதத்துல வந்து நம்ம சிந்திக்கலாம். நமக்கு சிந்திக்கிற நேரம் இல்லை. யோபின் புத்தகம் 38வது அதிகாரம் 4 இருந்து 7 எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தூதர்களை பிறப்பை பற்றி அங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். வாசிக்கிறீங்களா? யோபின் புத்தகம் 34 எத்தனை பிரதர்? 38வது அதிகாரம் 4 இருந்து 7. மண்ணகத்திற்கு நான் கால்கோளை இடும்போது இடும்போது நீ எங்கு நீ எங்கே இருந்தாய்? இருந்தாய்? உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? உனக்குத்தான் தெரியுமே. அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார்? எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன? அல்லது யார் அதன் மூலைக்கல்லை நாட்டியவர்? ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் பிரைஸ் லார்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த தூதர்களை பத்தி எல்லாம் வந்து சிந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ தானியேல் நூல் 7வது அதிகாரம் 10வது வசனம், எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க, ஒரு எண்ணிக்கை உங்களுக்கு தேவை, நீங்க ஆசைப்படுறீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தானியேல் நூல் 7:10 வாசிக்கிறீங்களா? எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க? இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு இல்ல, உண்டு 7:10, பருகி தானியேல் 7:10. அவர் முன்னிலையிலிருந்து தானியேல், நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 1000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. ஆமா. சோ பல கோடி. திருவெளிப்பாடு 5:11 அது வந்து, ஆனா அது ஒரு டெஃபினிட்டிவ் நம்பர். இந்த எண்ணிக்கையை விட அதிகப்பட போறது கிடையாது. சில பேர் நினைச்சுக்குவாங்க இறந்தவர்கள் அது வந்து தூதர்களா மாறுவாங்க. எவ்வளவு வயசானாலும், எவ்வளவு சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்க தூதர்களாக மாற மாட்டாங்க, அவங்க மனிதர்களாக தான் இருப்பாங்க. திருவெளிப்பாடு 5:11 வாசிக்க தேவையில்லை. ஸோ ஸோ அவங்க வந்து 1 கொரிந்தியர் 13:12 வசனம், சரிங்களா? இப்படி மூவரு கடவுளோட சேர்ந்து அவங்க வந்து உருவாக்கப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 13:12 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்கலாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன். அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? ஸோ சிசிசி 1024 வேணா நீங்க எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தா வாசிங்க. ஸோ இது வந்து இந்த மூவரு கடவுள்ல வந்து அந்த ஒரு இதுல வந்து புனித மாதாமாவும் இந்த தூதர்களும் அதுதான் வந்து விண்ணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லூக்கா நற்செய்தி 10:18 சாத்தான் வந்து மின்னலை போல் அவனை நான் விழ கண்டேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஏன்னா கடவுளை விட்டு விலகி சென்றதனால் முழுமையான ஒரு நிறைவு அவங்க இல்லை. அதனாலதான் வந்து கடவுளை வந்து அவங்க கடவுளை போல் ஆகணும் அப்படின்னு சாத்தான் வந்து ஆசைப்பட்டான். லூக்கா நற்செய்தி 10:18 வாசிக்கிறீங்களா? அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல் விழக்கண்டேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ எப்படி விழுந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 13வது அதிகாரம் அதுல 12 இருந்து 14 வரைக்கும் இருங்க. ஒரே நிமிஷம். ஏசாயா 14வது அதிகாரம் 12 இருந்து 15 வரைக்கும் பாத்துக்கிறீங்களா? வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே,
வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயோ? மக்களினங்களை வலிமை குன்றச் செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறிச் செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியிலுள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். உன்னதருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு உன்னதருக்கு ஒப்பாவேன். அபௌத விண்மீன்களை விட மேலாக, மற்ற தூதர்கள் எல்லாம் விட நான் மேலாக ஆகணும், நான் எல்லாரை விட மேலாக ஆகணும் அப்படின்னு ஆணவத்தினால, பொறாமையினால, அதான் இந்த ஆணவம் பொறாமை, இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவாய்டு பண்ண பார்க்கணும். இல்லைன்னா சாத்தானை போல் ஆவறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த சாத்தான்ன்றது நம்ம கத்துக்கலாம் சில விஷயங்கள். இந்த பொறாமையினால அவன் வந்து சில புனித என்ன சொன்ன மறைநூல் வல்லுநர்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து தூதர்களுக்கு வெளிப்படுத்தினாராமா இந்த மனித தன்மையை இயேசு கிறிஸ்து எடுக்க போறாரு. இந்த தூதர்கள் மனித தன்மை இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை வந்து ஆராதிக்க வேண்டியிருக்கும், மனிதர்களை பணிவிடை செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு அவன் தயாராக இல்லை. ஆணவம் இருக்கின்றவர்களுக்கு இந்த பணிவிடை செய்ய முடியாது. அதனால் அவன் அந்த பொறாமைப்பட்டு அவன் வந்து அவன் வந்து கடவுள் அந்த அரியணையிலிருந்து அவன் கீழே விழுந்தான் அப்படின்னு போட்டு திருவழிபாடு சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரத்தில் 22, 23, 22 சரிங்களா? வாசிக்கிறீங்களா? அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை, மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். புரிதலுக்கு ஆண்டவர் வர சொல்றாரு. சரிங்களா? நம்ம இந்த ஒரு பொறாமையினால் ஆணவத்தினால வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், இந்த தூதர்களை பத்தி நம்ம எவ்வளோ பெரிய தூதராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ பெரிய ஞானங்கள் இருக்கலாம், ஆணவத்தையும் பொறாமையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த ஒரு அப்போ இதெல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா எந்த ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கணும்? மத்தேயு 20வது அதிகாரத்துல ஆன்மீக உலகத்தில் கடவுள் எப்படி வந்து எந்த எந்த விதத்துல நம்ம எல்லாரும் சிந்திக்கணும்னு அழைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லமையா இருக்கிறவங்க இந்த வீக்கா இருக்கிறவங்கள பணிவிடை செய்யணும். மத்தேயு 20வது அதிகாரம் 25, 26 வாசிக்கிறீங்களா? அவர் சொல்லுவார், நான் பணிவிடை செய்யவே வந்தேன். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தூதர்களுடைய வேலை எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனம், பணிவிடை செய்வதான் அவங்களுடைய வேலை. நமக்காக பணிவிடை செய்வதற்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த எண்ணம் இல்லாத, இந்த பணிவிடை செய்கிற எண்ணம் குறைய 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 நம்ம சாத்தானை போல் ஆகிட்டு இருக்கிறோம். ஆணவத்துக்கு வருவோம், பொறாமைக்கு வருவோம். எபிரேயர் 1:14 வாசிக்கிறீங்களா? அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சில பேருக்கு வந்து எந்த அளவுக்கு ஆணவம் அப்படின்னா, அவங்க மற்றவர்களோட உதவியே தேட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே வந்து தூதர்கள் வந்து உதவி செய்யறாங்க. லூக்கா நற்செய்தி 22:43 எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. அதுவே ஒரு விதமான ஆணவம் தான். லூக்கா நற்செய்தி 22:43 வாசிக்கிறீங்களா?
எனக்கு எல்லாம் தெரியும். நிரம்பின 40 குடத்துல எத்தனை பிரதர்? 41 நிரம்பின பிரதர். குடத்துல வந்து கடவுளால நிரப்ப முடியாது. ஒன்னும் நிரப்புறதுக்கு இல்ல, அங்க இடம் இல்ல. வெறுமை, நம்மளே வெறுமையாக்குவதுல தான். ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல, நான் பெற்றதெல்லாம் உங்க கிருபையால். லூக்கா நற்செய்தி 22:43. தந்தையே தந்தையே அப்போது உனக்கு விருப்பமானால் விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தாய் தந்தையாக இருக்கும்போது நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கின்றோம். அவங்க வளரும் போது அவங்க வந்து நமக்கு பணிவிடை செய்யணும். ஒரு டாக்டரா இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு பணிவிடை செய்யணும். அவங்கள வந்து நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்காக கடவுள் நம்ம உருவாக்கல. ஆனா இந்த காலகட்டத்தில் நம்ம சுயநலமாக மற்றவர்களை நம்ம தேவைக்காக பயன்படுத்துகின்ற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 13-15. ஒரு கிறிஸ்துவ ஒரு சுதந்திரம் கடவுள் தந்திருப்பது எதற்காக தான்? மற்றவர்களை பணிவிடை செய்வதற்கு. கலாத்தியர் 5:13-15 வாசிங்க. அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியலின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பில் அடிமைகளாயிருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சின்ன ஒரு சாட்சியை சொல்லி நம்ம சில வசனங்களை தியானிச்சு முடிச்சிடலாம் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கும் ஆஃபீஸுக்கு போகும்போது பின்னாடியில இருந்து வந்து ஒரு பையன் வந்து, நானே ஆல்ரெடி கொஞ்சம் ஆஃபீஸ் லேட்டுன்றதுனால ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். பின்னாடிலேருந்து ஒருத்தன் வந்து இடிச்சிட்டான். இடிச்சும் போது 2 பைக்கும் வந்து ஜாம் ஆயிடுச்சு. விழுந்து இப்படியே ஸ்கேட் ஆகிட்டே போகுது. முன்னாடியே போய்கிட்டு இருக்கு 2 பைக்கும். ஆனா அந்த ஜாம் ஆனதுனால என் கால் நடுவுல இருந்திருக்கணும். இயற்கையா பாத்தீங்க, நேச்சுரலா பாத்தீங்கன்னா. ஆனா நான் அந்த வண்டி மேல உக்காந்துக்கிட்டு ஸ்கேட் பண்ணிக்கிட்டு போறேன். அது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு தியானத்துக்கு போயிருந்தேன். தியானத்துல ஒருத்தவங்க ஜெபிச்சு எனக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு வெளிப்பாடு, ஒரு 26, 27 வயசு, 28 வயசு தான் இருக்கும். ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தராரு. ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, ஒரு தூதர் வழியாக கடவுள் என்னை காப்பாத்தினார் அப்படின்ட்டு. திருப்பாடல் 91 10-12, 10-12 அவரை நம்ம அன்பு செய்யும் போது, அன்பில் அவரை நெருங்கி இருக்கும் போது அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். 91வது சங்கீர்த்தனம் வாசிக்கிறதுனால கிடையாது. அவர் நம்ம மேல ஒரு அன்பு வைத்திருக்கின்ற போது வர விஷயம். வாசிக்கிறீங்களா? 10-12. ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 14வது வசனமும் வாசிக்கிறீங்களா? அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு கூறுவதனால், அவர் நிழலில் நம்ம இருப்பதனால், அவரை நெருங்கி இருப்பதனால், அவருக்கு முழு கீழ்ப்படிதலோடு இருப்பதனால் அந்த தூதர்கள் நமக்கு பாதுகாக்க. சில பேருக்கெல்லாம் ஜெபிக்கும் போது ஒரு தூதர் இல்லை, பல தூதர்கள் இருப்பாங்க. பாதுகாப்புன்றது கிடையாது. பல விஷயங்களுக்காக, பல விதவிதமான விஷயங்களுக்காக தூதர்கள் கடவுள் தருவார். ஸோ நம்ம சரி, நீங்க தூதர்கள் அப்படின்றது நம்மளை பாதுகாப்பதுன்றதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம பாவத்தில் விழாம இருப்பதற்கு அவங்க காப்பாத்துவாங்க. சங்கீர்த்தனம் 141வது சங்கீர்த்தனத்துல 3வது வசனம். நம்ம பாதுகாப்பு, வழியில போற இடத்துல பாதுகாப்புன்றது மட்டும் இல்ல. 141. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ நம்ம இதழ்களுக்கு அவர் காவலாளியை வைப்பாரு. நீங்க கண்களால் பாவம் செய்றீங்க அப்படின்னா கண்களுக்கு ஒரு காவலாளியை வைப்பாரு.
நீங்க பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு அவர் உதவி செய்வாரு. இதயத்திற்கு நீங்க வந்து உங்க கட்டுப்பாடு இல்ல, ரொம்ப ஈஸியா சோர்வடைகிறீங்க, இதயத்திற்கு ஒரு காவலாளியை வைப்பாரு. முழுவதும் நம்ம வந்து சரீர அளவுக்குள்ள நம்ம ஆன்மாவை பாதுகாப்பதற்கு அவர் ஒரு காவலாளியை நமக்கு தருவாரு. ஜெபிங்க. ஜெபத்தினால் நம்ம எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளின் கரத்திலிருந்து. அவர் எல்லாம் தருவதற்கு அவர் கரத்தை விரித்து இருக்கின்றார். நாவை, ஏசாயாவின் நாவை தூய்மைப்படுத்தினது ஒரு தூதர் செராபின். ஏசாயா 6வது அதிகாரம் 5, 7. சரிங்களா? சோ நம்ம தூதர்களுடைய ஒரு பரிந்துரையை நம்ம கேட்கணும். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 13, 14. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் உட- 13, 14. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லேஹேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம பூசையில் இந்த மாதிரி பல தூதர்கள் இருக்கிறாங்க நமக்காக பரிந்துரை செய்து கொண்டு. பூசையில் தூதர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? நமக்காக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காவல் தூதரையும் அவர் வந்து, நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவர்களா இல்ல, ஒரு காவல் தூதரை தந்திருக்கின்றார். மத்தேயு 8:18-10. சரிங்களா? தூதர்கள் நம்ம துதிக்கும் போது தூதர்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கின்றோம். திருவழிபாடு 4:1-11. இன்னைக்கு தியானித்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? முக்கியமா இந்த ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது ஆண்டவருக்காக இந்த விடுதலைகள் மற்றவர்கள் கொடுக்கணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு தூதரை அவர் தருவார். சரிங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல? புனித கிரெகரி த கிரேட், போப் கிரெகரி த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புனிதர். அவருக்கு வந்து ஒரு தூதர் வந்து அந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மறை உண்மைகளை வெளிப்படுத்து, அவருடைய ஒரு அழைத்துதல். அவருக்கு வந்து தனியா அந்த மாதிரி ஒரு தூதர் வந்து அனுப்பப்படுவார். இந்த மாதிரி விஷயங்கள், கடவுள் வெளிப்படுத்துற விஷயங்கள், ஆழமான மறை உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தூதரை அவர் தருவார். பிரைஸ் தி லார்ட். கேள்விகள் ஏதாவது இருக்கா? தூதர்களை பற்றி. Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். பிரதர், செராபீன்கள் கெருபீன்கள் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல? ஆமா, வித்தியாசம் இருக்கு. அவங்க செயல்பாடுல வித்தியாசம் இருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட வல்லமை, அதுல வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. இப்ப ஆர்கேஞ்சல்ஸ் வந்து அவங்க எல்லாருக்கும் முதன்மையா இருப்பாங்க. அது திருப்பி சொல்லுங்க அந்த கேள்வி. இப்ப ஆர்கேஞ்சல்ஸ் வந்து இவங்க எல்லாரும் செராபீன்கள் கெருபீன்கள் வானதூதர்கள் அவங்க எல்லாருக்கும் வந்து முதன்மையா இருப்பாங்களா பிரதர்? செராபிம்கள் வந்து ஆர்கேஞ்சலாக இருப்பாங்க. சரிங்களா? சோ ஒரே நிமிஷம். அந்த செராபிம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து செராபிம்கள். புரியுதுங்களா? அடுத்த ஒரு படி இல்ல அவங்க வந்து அடுத்த படி அப்படின்றதுதான் கெரூபிம்கள். புரியுதுங்களா? மூன்றாவது படியில இருக்கிறவங்க அப்படின்றதுதான் இந்த ஆர்கேஞ்சல்ஸ் அப்படின்றது. அவங்க வந்து இந்த இப்போ சில அசுத்தாவிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மலை அளவுக்கு வந்து அவங்க பெருசா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தேசத்தை வந்து இது பண்றது சில ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்றேன், ஹெவன்லி ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. அவருடைய கடவுளுடைய போர் இதுக்கு வந்து அவங்க வந்து தலைமை இதா இருப்பாங்க, ஏஞ்சல்ஸா இருப்பாங்க. அதான் ஆர்க் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு. மிக்கேல் தூதர் ஒரு ஆர்க் ஏஞ்சல், எப்ரியல் தூதர், ரஃபேல் தூதர், அவங்க வந்து ஹீலிங், இது வந்து ஒரு மெசஞ்சர், பாதுகாப்பு, மிக்கேல் தூதர் அப்படின்றது. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்க் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. உரியல், செலாப்பியல்,
ஜெகதியல், பராக்கியல். இவங்க 7 பேர் மட்டும்தான் ஆர்கேஞ்சல்ஸ். ஆமா. சில வந்து ஆனா சர்ச்சோட ஒரு ஆத்தரைசேஷன், அந்த பேருக்கு வந்து ஆத்தரைசேஷன் கிடையாது. நமக்கு வந்து நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் தியானிக்கணும். பேருங்கிற விஷயங்கள் அந்த அளவுக்கு பார்த்து இல்லை. பட் ஆனா இதான் 7 levels ஆஃப் ஏஞ்சல்ஸ், 7 லெவல் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரதர், இப்போ நீங்க சொன்ன வார்த்தையில ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வானதூதர்கள் இருக்கான்னு சொல்லிங்க இல்லையா, காவல் தூதர்கள். இப்ப நம்ம பிரேயருக்கு உள்ள போகும்போது ஒரு வானதூதர்கள் நம்மளை வந்து கடவுளோட இணைக்கிறதுக்காக நம்ம கூட இருக்காரு இல்லைங்களா? அதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஜெபத்தில் தான் இந்த வரங்கள் வழியாக உணரலாம். ஜெபிக்கும் போது கடவுள் வெளிப்படுத்துவார். ஓகே. ஏன்னா கடவுளுடைய அது வெளிப்படுத்துதல் வேற விதத்துல உணர முடியாது. சில நேரத்துல அதான் நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்த்துதல் வேணும்னு சொன்னா ஆண்டவர் தருவார். நீங்க இப்போ என்னோட ஒரு ஐ மீன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள், சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் காவல் தூதருக்காக காவல் தூதர் வந்து ஜெபிக்க சொன்னேன், அவர் வந்து எனக்காக ஜெபிச்சார், அந்த இன்னொரு நபருடைய மனசை மாற்றினார் அப்படின்னு. காவல் தூதர்களுக்கு பல விதமான செயல்பாடு உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நம்ம காவல் மட்டும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. இயேசுவே நன்றி. ஹalleluya. உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Cast every unclean spirit in the mighty name of Jesus. உங்க தூதர்களை அனுப்பி எங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்து வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கின்ற பிள்ளைகளாக மாற்ற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். God bless you. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you.